தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் நாளான அன்றுதான் தமிழ் புத்தாண்டு. சரியா பார்த்தோம்னா காலையில 8:42 மணிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது பிறக்கிற வருடம் பாத்தீங்கன்னா பராபவ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. குருவினுடைய திரிகோண சேர்க்கையோட இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது சனி மற்றும் குருவின் திரிகோண சேர்க்கையோடு இந்த புத்தாண்டு பிறக்கிறது. சரி, இந்த மாதிரி நல்ல நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டாலும் முடிவு பண்ணி இருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சிக்காம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா கண்டுக்காம விட்டுருவோம். அப்படியே யாராவது சொன்னாலும் அதை நம்ப மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான், நம்மளுடைய தலைவிதி இதுதான் இப்படின்னு கொஞ்சம் அலட்சியமா விதி மேல பாரத்தை போட்டு நம்ம கிட்டே போயிட்டு இருப்போம். அதனாலதான் அந்த மாற்றம் நிறைய பேருடைய வாழ்க்கையில கிடைக்கிறது இல்ல. அதாவது என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதை எப்படி நாம பயன்படுத்திக்க போறோம், அதன்படி எப்படி நாம நடந்துக்க போறோம், அப்படி நடந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அந்த மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு யோசிக்கணும், முயற்சி பண்ணணும். எது வரைக்கும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 50% முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிடம் சொல்லக்கூடிய இந்த பலன் உங்களுக்கு நடக்கும், நடந்துதான் தீரணும். ஏன்னா அந்த பிரபஞ்ச விதியை யாராலும் மாற்ற முடியாது, அந்த டிசைனுக்குள்ளார தான் இருக்கும். சரி, விதி நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விதி இருந்ததுன்னா நல்லா இருக்க வேண்டியது தானே, அப்புறம் ஏன் நான் கெட்டு போறேன் அல்லது ஏன் நல்லா இருக்க மாட்டேங்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி நீங்க வைக்கலாம். விதிங்கிற இடத்துல மதியும் செயல்படும். இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற விதி அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளாரே இருக்கிற மதி செயல்படும். அந்த மதிதான் அதை நோக்கி பிரம்மாண்டமாக அல்லது சின்ன பலனோட இல்லைன்னா வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடிய இப்படி விதி செயல்படுத்தக்கூடிய விஷயங்களும் இங்க ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம வாழ்க்கை இந்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுக்காமலே முயற்சி பண்ணாமலே நம்ம மதியை செயல்படுத்தாமலே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பாதை மாறி பெரிய இழப்பை சந்திப்போம். அதனால என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனை அனுபவிக்க முயற்சி பண்ணுங்க, வாய்ப்புகளை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறும். இந்த புத்தாண்டே எதுக்கு பிறக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போக, எல்லா கஷ்டங்களும் காணாம போக, எல்லா துன்பங்களும் விலகி போக, அதுக்கு தான் பிறக்குது. அப்ப இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது, எதுல கவனமா இருக்கணும், வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, பரிகாரங்கள் என்ன, எப்படி நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிக பாசிட்டிவா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க பார்த்து கவனமா இருக்கணும், யோகம்லாம் எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம ஆராய போறோம். கவனமா கடைசி வரைக்கும். அதிர்ஷ்டம் உள்ளவர்கள், யோகம் உள்ளவர்கள் இந்த ஆண்டு கண்டிப்பா நான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு படி மேல உயர்த்தி தான் நிறுத்துவேன். நான் இப்படியே வாழ்ந்துட மாட்டேன். எனக்குன்னு ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு நான் இருந்தேன், அது இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறவங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி வழக்கமா நம்ம ஒரு விளம்பரத்தை பத்தி சொல்லுவோம். குட் பேபி எல்லா பாரம்பரியமான தானியங்கள் மூலிகைகளை வச்சு அவங்க பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா பொருட்கள், ஹெல்த் பொருட்கள், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி பல விதமான மக்களுக்கு ஆரோக்கியமான ப்ராடக்ட்டை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரியமான முறையில எண்ணெய் வகைகள், பாரம்பரியமான முறையில நெய் கொடுக்கறது, இப்படி நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. தரமானதா, சுத்தமானதா, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம ஆரோக்கியமான பொருட்களை கொடுக்கறாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஓகே, இப்ப விஷயத்துக்கு வரலாம். மிதுன ராசி வாழ்க்கையில எப்பொழுதுமே சாதிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள், தூங்கினாலும் நடந்தாலும் யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருந்தாலும் உழைச்சாலும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த எண்ணம் உடம்புல உயிர் மாதிரி, இந்த மூச்சு காத்து மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். எப்படியாவது சாதிச்சிடணும்டா அப்படிங்கிற அந்த கொள்கை, குறிக்கோள் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில ஒரு நாளாவது இந்த மனிதன் மாதிரி, இந்த பணக்கார மாதிரி, இந்த ஹீரோ மாதிரி, இந்த பிசினஸ்மேன் மாதிரி அல்லது இந்த கம்பெனி மாதிரி இப்படி எதையாவது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு அதை அடையறதுக்காகவே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள். இது எப்ப அப்படின்னா 35 வயதுக்கு மேல. அதுக்குள்ளார பல போராட்டங்களை, பல கஷ்டங்களை, பல துன்பங்களை, குறிப்பா அவமானத்தை, கெட்ட பெயரை வாங்கிட்டு வந்துதான் இதை ஆரம்பிப்பீங்க. ஒரு பெரிய அனுபவசாலியா நீங்க இருப்பீங்க. வாழ்க்கையில எல்லாமே ஒரு பாடமா உங்களுக்கு அமைஞ்சிரும். உங்களுடைய விதியே, இந்த பிரபஞ்ச விதியே என்னன்னா
யார் சொல்லியும் நீங்க கேட்க மாட்டீங்க. உங்களுடைய அனுபவம் தான் உங்களுக்கு பாடம். யாராவது அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் அவங்களுடைய குணம். உங்கள சீண்டிட்டா போதும். உங்க குடும்பத்திலேயே உங்கள ஜெயிக்க வைக்கணும், அல்லது நீங்க நல்லா இருக்கணும், அல்லது நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடுனா அது நடக்காது. உங்க ஈகோவ தட்டி விட்டாலே போதும். அந்த பார்றா அந்த மனுஷன் எப்படி வாழ்றான்னு. இந்த பையன் எவ்வளவு நல்லவனா இருக்கான் பார்றா. அந்த பொண்ணு பாரு, குடும்ப குத்து விளக்கு மாதிரி குடும்பத்து பேச்ச தட்டாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவருடைய மனைவிய பாரு, அவருடைய கணவனை பாரு. இப்படி யாரையாவது பத்தி உங்கள்ட்ட சொல்லிட்டா சுருக்குன்னு ஆயிடும். உங்கள ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறது அடுத்தவங்கள புகழ்ந்து பேசினாலே போதும், நீங்க ஆக்டிவேட் ஆயிடுவீங்க. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க அப்படின்னா, எல்லாரும் அந்த ஹோட்டல் சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு வருவாங்க. நீங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டு வருவீங்க? இந்த ஹோட்டல் மாதிரி நம்ம எங்க வைக்கலாம்? அல்லது எப்படியாவது வச்சிரணும். நம்மளும் ஒரு ஹோட்டல் நம்ம வாழ்க்கையில வைக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உங்க வாழ்க்கையில அத கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள்ட்ட அதுதான் ஒரு கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது. எல்லாரும் ஒரு விஷயத்த என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னா, அந்த விஷயமாவே மாறணும் அல்லது உங்களுடையதா மாத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என் நண்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும் தான். வாழ்க்கையில எப்பொழுதுமே வெறித்தனமான குறிக்கோளோட சுத்திக்கிட்டே இருக்கிறவங்க. உங்க குடும்பத்துல யாராவது மிதுன ராசி இருந்தாங்கன்னா ரொம்ப பெருமைப்படுங்க. குடும்பத்தையே ஒரு நாள் தூக்கி நிறுத்த போறவங்க அவங்க தான். அவங்கள அசைச்சிக்க உங்க வீட்டுல மட்டும் இல்ல, உங்க ஊர்லயே ஆள் கிடையாது. மிதுன ராசி இருக்கிற குடும்பம் வாழ்க்கையில ஒரு நாள் சொர்க்கத்தை பார்க்கும் அப்படிங்கிறது 100க்கு 1000% உண்மை. நிறைய பார்த்தாச்சு. ஏன்னா ஆகச்சிறந்த அறிவாளிகள், ஆகச்சிறந்த சிந்தனையாளர்கள், நேரத்துக்கு டைமுக்கு இடத்துக்கு ஏத்தது மாதிரி முடிவெடுக்கக்கூடியவர்கள். நிறைய ஐடியா கேட்கலாம். நீங்க ஐடியா சொன்னீங்க அப்படின்னா அது அப்படியே நடக்கும். நீங்க சாதாரணமா சொல்லிட மாட்டீங்க. ஏற்கனவே அனுபவம் இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கைக்கு 4 பக்கம் அப்படின்னா நீங்க 8 பக்கத்தை கவனிப்பீங்க. 4 பக்கமும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உஷாரா இருக்கணும்னு. நீங்க ஒரு விஷயத்த 8 பக்கமும் பார்ப்பீங்க. உண்மையா திசை 8 தானே, நாம தான் சொல்றோம் 4 அப்படின்னு. ஜோதிடப்படி 8. அந்த மாதிரி நிறைய சிந்திச்சு ஐடியா சொல்லக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள். இதெல்லாம் எப்ப அப்படின்னா அனுபவத்துக்கு அப்புறம் 30 to 40. 40 வயசுலாம் நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு கண்டிப்பா காட்டியே தீரணும். அப்ப இந்த நேரத்துல எந்த வயசுல இருக்கீங்க அப்படின்னு பாருங்க. நான் இப்ப 50 வயசு ஆகுது, 60 வயசு ஆகுது, நாங்க இன்னும் அப்படியே இருக்கோம் அப்படின்னா உங்களுடைய வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய மதிய செயல்படுத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை யாரும் சொல்லாம விட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில 40 வயசுல நீங்க ஜெயிச்சே ஆகணுங்க. 1 அல்ல 2 அல்ல 100 பேத்துக்கு மேல நம்ம குறிப்பெடுத்து கவனிச்சிருக்கோம். என் நண்பு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு, பகை வீட்டுல குரு வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு பாதகாதிபதி. அதே போல 10ஆம் வீட்டுல சனி. ஏதாவது ஒரு வேலை தொழில் அமைச்சே ஆகணும். ஆனா உங்களுடைய மைண்டு சரியா இருக்காது. நிறைய கடன் வாங்குறதுக்கான முயற்சி பண்ணுவீங்க. கடன் வாங்கி எதுவாக இருந்தாலும் செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தியிருப்பீங்க. இல்லைன்னா நீங்க ஏற்படுத்தியிருப்பீங்க அப்படின்னு சொல்றதை விட ஏற்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதிகபட்சம் குடும்பத்து மேல அன்பும் ஆசையும் அக்கறையும் கொண்டவர்கள் மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும். உங்களால அதிகம் குடும்பத்துக்கு சண்டை வந்திருக்காது. உங்களுடைய துணை மிகப்பெரிய சண்டைக்காரவங்க. எதிரியை கூட சும்மா விட்டுருவாங்க. ஆனா நீங்க அசைஞ்சா உங்களை சும்மா விட மாட்டாங்க. அணு அணுவா ரசிப்பாங்க. ஆனா அணு அணுவா உங்களை சந்தேகப்படுவாங்க. குடும்பத்துல நீங்க சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா பெரிய போராட்டம். ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இல்லாத நாள் இருக்கவே இருக்காது. பல குழப்பங்கள். குடும்பத்துல ஒட்டியே இருக்க மாட்டீங்க, எங்கேயாவது போயிடுவீங்க. குடும்பத்தை விட்டு அடிக்கடி பிரிந்து போகக்கூடியவர்கள். 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கே வருவீங்க. அப்ப அந்த ஒரு நாள் 2 நாளும் பிரச்சனையாகவே இருக்கும். நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க, தூக்கம் போயிருக்கும், தூக்கம் கெட்டிருக்கும், நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி எதையாவது வாங்கியிருப்பீங்க. அதாவது வீடு கட்டியிருப்பீங்க, வண்டி வாகனம் வாங்கியிருப்பீங்க, சொத்து வாங்கியிருப்பீங்க. கடன் வாங்கி வாங்கின அந்த பொருட்கள் அந்த வட்டிக்கே சரியாயிடும். மறுபடியும் வித்துட்டு அந்த கடனை அடைச்சிருப்பீங்க, வட்டியை கொடுத்துருப்பீங்க. எப்பொழுதுமே இப்படிதான் போராட்டம் தான் வாழ்க்கையிலே. உங்களை மாதிரி வெளியிலையும் போராடணும், குடும்பத்திலையும் போராடணும், எதிரிகள்கிட்டையும் போராடணும், நண்பர்கள்கிட்டையும் போராடணும், உறவுகள்கிட்ட அதுக்கு மேல போராடணும். இப்படி போராட்டம் 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 தான். எப்பொழுதுமே வாழ்க்கையே போராட்டம் அப்படிங்கிற ஒரு போர்ல இருக்கக்கூடியவர்கள் தான் என் நண்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும். குறிப்பா ஒரு முடிவு எடுத்தீங்க எதுலையும் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஆனா உங்களால ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும் சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், அல்லது எடுத்த காரியத்தில் ஜெயிக்கணும், அல்லது எந்த விஷயமா இருந்தாலும் ஜெயிக்கணும். அதாவது படிப்பு, தொழில், வேலை, திருமணம், கணவன் மனைவி, அல்லது ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு காரியத்துக்கு போகணும்,
முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகாது. அதுதான் விதி. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நீங்க எடுத்த முதல் முயற்சி எப்பொழுதுமே உங்களை சோதனைக்குள்ளாகி இருக்கும், சவாலுக்குள்ளாகி இருக்கும். அத விட்டு வெளியில வந்திருப்பீங்க. 2வதா கிடைக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகி இருக்கும். நான் சொன்னதுல எதுவா இருந்தாலும் நீங்க பொருத்தி பார்த்துக்கங்க. ஒரு படிப்பா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு தொழிலா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். இப்படி உங்க வாழ்க்கையில எல்லாமே 2 தான். 2வது தான் ஜெயிக்கும். அப்ப இப்ப எந்த சூழ்நிலையில இருக்கீங்க? எத விட்டீங்க? என்ன பிரச்சனையில இருக்கீங்க? குடும்பம் எப்படி? உங்கள மதிக்கிறாங்களா? அல்லது அவமானப்படுத்துறாங்களா? உறவுகள் எப்படி இருக்காங்க? நண்பர்கள் என்ன பண்றாங்க? நெறைய துரோகத்த அனுபவிச்சவங்க நீங்கலாம். எல்லாத்துக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். ஒரு குரு மாதிரி நீங்க எல்லா விஷயத்திலயும். அதிகபட்ச அறிவை அடைவீங்க. ஆராய்ச்சி பண்ணுவீங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அத்துப்படி தான். உங்கள மீறி ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கு அல்லது நடந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல நடக்கிற எல்லாமே உங்க கவனத்துக்கு வரும். உங்களுக்கு தெரியும். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் இன்னும் எங்க வாழ்க்கையில நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம். கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஜெயிக்கவே முடியல அப்படின்னு புலம்புறவங்களா இருந்தா, சத்தியமா அன்னையிலேருந்து விட்டுருங்க அத. உங்களால முடியறது இந்த உலகத்துல யாராலயும் முடியாது. ஏன்னா ஆகச்சிறந்த அறிவாளிகளாக இந்த பிரபஞ்சத்தால் நீங்க படைக்கப்பட்டவர்கள். ஏன்னா புதன் அதிபதி அப்படின்னாலே அறிவுக்கும், புத்திக்கும், கல்விக்கும் காரகர் இந்த புதன் தான். அப்ப யார் அறிவாளி? யார் நல்லா படிச்சவங்க? யார் சிந்திக்கிறவங்க? செயல்படுறவங்க? அப்ப நீங்க தானே. 12 ராசியிலுமே கொடுத்து வைத்தவர்கள் நீங்க தான். அதனால தான் சொல்றேன், உங்களால முடியாது. இந்த உலகத்துல யாராலயும் முடியாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. வாழ்க்கையில தோல்வி, தடைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், பிரிவுகள், இழப்புகள் சந்திக்காம யாரும் பொறந்து இறந்ததே கிடையாது. அதே போல சந்திக்காம யாரும் ஜெயிச்சதும் கிடையாது. கோடீஸ்வரராக ஆனதும் கிடையாது. அப்ப நீங்க எந்த சூழ்நிலையில இப்ப இருந்தாலும் உங்களுக்கான ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்கு. இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள கோடீஸ்வரனாக்கிட்டு தான் போகும். நீங்க என்ன செய்ய போறீங்க? பணவரவு ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணி கோடீஸ்வரனாக போறீங்க. இது மாதிரியான காலகட்டத்துல யார் வர்றது? ஒரு புத்தாண்டு பிறக்குது. என்ன நடக்க போகுது தெரியுமா? மிகப்பெரிய ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அது எப்படி என்னன்னு சொல்றேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பல சோதனைகளை பார்த்து இதுக்கு மேல வாழலாமா வேணாமா? இதுக்கு மேல முயற்சி பண்ணலாமா? முயற்சி பண்ண வேணாமா? இதுக்கு மேல பிரச்சனையை சரி பண்ணலாமா? வேணாமா? இல்ல அந்த வேலைக்கு போகலாமா? வேணாமா? தொழில் செய்யலாமா? வேணாமா? இப்படி பல இக்கட்டான மனநிலையில இருப்பீங்க. வேணுமா? வேணாமா? அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இப்ப அதிகரிச்சிருக்கும். என் அன்பு சகோதர, சகோதரிகளே, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில இந்த தோல்வி, தடை, பிரச்சனை, துன்பம் இதெல்லாம் எல்லா உயிரினங்களுக்கும் வர்றதுதான். அது மலையாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. மலைக்கு எப்படிங்க வருது? இப்பதான் மலையெல்லாம் உடைச்சு கனிம வளத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனா அதையெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயிக்கிறது தான் மனுஷ குணம். 6 அறிவு அப்படின்னா ஏன் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் 5 அறிவு. புத்திசாலித்தனத்தோட போராடக்கூடிய குணம் இருக்காது. ரிவெஞ்ச் எடுக்கிற குணம் இருக்காது. மற்ற உயிரினங்களுக்கு சிந்திக்கிற குணம் இருக்காது. ஆனா இப்ப நிறைய நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது நிறைய உயிரினங்கள் யோசிச்சு யோசிச்சு நமக்கே டஃப் கொடுக்குது. அந்த அளவுக்கு புத்திசாலி உயிரினங்களா இருக்கு. அப்ப அந்த மாதிரி உள்ள உயிரினங்களே அவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கும்போது நாமெல்லாம் அப்ப அந்த சவால்களை எதிர்த்து போராடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சொந்த வீடு வாங்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. வாடகை வீட்டுல இருப்பீங்க. ஒரு பைக்கு கூட வாங்க முடியாத சூழ்நிலை. பைக் வச்சிருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 2 வீலரா இருக்கும். ஏதாவது ஒரு கார் அல்லது இப்ப வந்த பைக் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். நமக்குன்னு ஒரு சொத்து, நமக்குன்னு ஒரு நகை, நமக்குன்னு ஒரு கல்யாணம், சுபகாரியம், இப்படி நிறைய ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாம் நடக்காதனால ரொம்ப சோர்ந்து போய் தடை நிறைய வந்தது மாதிரி துவண்டு போயிருப்பீங்க. இங்க எல்லாருக்குமே இந்த தடை, தாமதம், தோல்விலாம் உண்டு. ஆனா முயற்சி பண்ண கட்டாயம் வெற்றி நிச்சயம். என் அன்பு சகோதர, சகோதரிகளே, அதாவது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் வாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்கள நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்குள்ளார இருக்கிற பிளஸ், மைனஸ தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களால நடந்த சம்பவங்கள பத்தி ஆராய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இந்த தோல்விகள், இந்த தடைகள்
இதெல்லாம் உங்க பக்கமே வராது. இந்த தடங்கல்கள், தோல்விகள் எல்லாம் வாய்ப்புகளாக இந்த ஆண்டு மாறப்போகுது. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு ஆண்டு. அதாவது ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய பட்டன் வந்திருக்கு. புதுசா பிறக்க போறீங்க. புது பிறவி எடுத்தது மாதிரி, அல்லது இந்த ரிவர்ஸ் பட்டன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பட்டனை இந்த புத்தாண்டு அழுத்த போகுது. இன்னொரு முறை இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். அதாவது வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன், ஷார்ட்டா சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தாராம். தன்னுடைய மக்கள் சுறுசுறுப்பா இருக்காங்களா, சோம்பேறியா இருக்காங்களா, கடின உழைப்பாளிகளா இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. ஒரு நாள் மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு பாதையில ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சிட்டார். அந்த வழியில போற யாருமே அதை கவனிக்கவே இல்லை. திட்டிட்டு போறாங்க, மன்னன் சரியான ஆட்சி செய்யல, இது சரியில்லாத ஆட்சி, ரோடே சரியில்லை, சாலை பராமரிப்பு இல்லை, இப்படி திட்டிட்டு போறாங்களே தவிர, குறை சொல்லிட்டு போறாங்களே தவிர, அந்த கல்லை ஏதாவது செய்யணும்னு யாருக்குமே தோணலை. கடைசி அந்த வழியா ஒரு விவசாயி வராரு. அந்த பாறையை பார்த்து உடனே தூக்கிட்டு வந்த சுமையெல்லாம் வச்சுட்டு அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி ஓரத்தில் வைக்கிறாரு. திரும்பி பார்த்தா அந்த பாறை ஏற்கனவே இருந்த இடத்துல ஒரு மூட்டை முடிச்சு ஒன்று இருக்கு, சின்ன முடிச்சா. அந்த பாறைக்கு அடியில் இருந்திருக்கும் போல. அதை எடுத்து பார்க்கறாரு, பொற்காசுகள் நிறைய இருக்கு. அப்பதான் மறைஞ்சிருந்து வந்த அந்த மன்னன் பாராட்டுறாரு. இதையெல்லாம் மக்கள் பார்க்கறாங்க. உழைப்புக்கு என்னைக்குமே ஊதியம் உண்டு. தடையை தாண்டி போறதும் அதை சந்திச்சு விலக்கிட்டு போறதும் நம்ம கையில இருக்கு. தடை இருந்தா அந்த பாதை விட்டுட்டு வேற பாதையில போகக்கூடாது. தடையை உடைச்சிட்டு போகணும். ஏன்னா நமக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். அங்கதான் நமக்கான வெற்றி கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் போறது மாதிரியே இந்த விவசாயி போயிருந்தாலும் பொற்காசுகள் கிடைச்சிருக்காது. அப்ப அந்த தடைய தகர்த்து எறிகிறார், பொற்காசு கிடைக்குது. இதுதான் மனுஷ இயல்பு. மிதுன ராசிக்கு அதனாலதான் இந்த தடையெல்லாம் ஒதுக்கிட்டு முயற்சி பண்ணுங்க. உங்களாலேயும் முடியுங்கிற நம்பிக்கையோட செயல்படுங்க. பொற்காசுகளும் தங்க காசுகளும் பணமும் செல்வமும் குடும்ப மகிழ்ச்சியும் வாகனமும் வண்டியும் சொத்தும் வீடு நிலம் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. மிதுன ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இப்படி எல்லாத்துலயுமே ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். நல்ல விஷயங்கள் ஒன்னொன்னா இனிமே நடக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஒரு அற்புதமான காலமாக, வருடமாக, நேரமாக வந்துகிட்டே இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற போறீங்க. கடனெல்லாம் அடிச்சு தூள் கிளப்ப போறீங்க. சொன்ன வார்த்தையை டக்கு டக்குன்னு முடிக்க போறீங்க. இதுக்கு மேலதான் மிதுன ராசி யாரு அப்படின்னு உங்க ஊரே பார்க்க போகுது. உங்களுடைய திறமை வெளியில வரப்போகுது. பண வரவு ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ண போறீங்க. உங்களுடைய உழைப்பை போட போறீங்க. அந்த இறைவனுடைய அருளோட செயல்பட போறீங்க, ஜெயிக்க போறீங்க. அந்த பண வரவு ஸ்தானத்தை இயக்கிறது அப்படின்னா எந்த ஸ்தானங்க? 2, 5, 8, 11ஆம் வீடு தான் பண வரவு ஸ்தானம். அதை மட்டும் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தம்ப்நெயில்ல இருக்கிறது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை. ஜெகஜோதியா ஜோரா இருக்கும். சத்தியமா கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுங்க. இது உண்மை. துணிச்சலோட உட்காருங்க, எழுந்திரிச்சு உட்காருங்க. நம்பிக்கையோட இதை கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு அற்புதமான காலம். உங்களுக்கு பெரிய பிரச்சனையே கடன் பிரச்சனை தான். ஏன் தெரியுமா? நீங்க மட்டும் கடன் வாங்கினா உங்களால அதை திருப்பி கொடுக்கவே முடியாது அவ்வளவு சீக்கிரமா. அந்த கடன் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க ஆடு வளர்த்தா கூட குட்டி போடாது. ஆனா கடன் வாங்கினீங்கன்னா அது பல குட்டி போடும். அதனால கடன் மட்டும் நீங்க வாங்கக்கூடாது. ஆனா முக்கியமா கடன் வாங்கி தான் நீங்க எல்லா செலவுமே பண்ணுவீங்க. அதுதான் நம்மளாம் என்ன பண்ணுவோம்? குழந்தையாக இருந்தாலும், குமரனாக இருந்தாலும், குமரியாக இருந்தாலும், எது வேணாம், எது தொடக்கூடாது, எந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதுதான் நமக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நீங்க கடனே வாங்கக்கூடாதுங்கிற விதி உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க தான் கடன் அதிகமா வாங்குவீங்க. எதையுமே கடன் வாங்கி தான் செலவு பண்ணுவீங்க. அப்ப என்ன நடக்கும்? இப்போதும் மிதுன ராசி நண்பர்கள், தோழிகள் 90% பேர் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, கடனாளியா தான் இருப்பீங்க. உண்டா இல்லையா? ஆமான்னா கமெண்ட்ல தெரிவிங்க. எல்லாருமே. இல்லைங்கிறவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா கடன் வாங்கி ஒரு வேலையை செஞ்சாதான் உங்களுக்கு திருப்தியாவே இருக்கும். ஏன்னா அது தப்பும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, உழைச்சி சம்பாரிச்சு அனுபவிடா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்குலாம் பொறுமை நம்மகிட்ட கிடையாதுப்பா. எப்படி? அந்த அளவுக்குலாம் பொறுமை நம்மகிட்ட கிடையாது. முதல்ல அனுபவிச்சிடணும். முதல்ல என்ன தேவையோ அதை வாங்கிடணும். கடன் வாங்கினாலும் சரி, அதை வாங்கி அனுபவிச்சுக்கிட்டே அந்த கடன் அடைக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் எனது மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும். அதனால தான் இன்னைக்கு கடனோட இருப்பீங்க. அந்த கடன் பிரச்சனையும் அதிகரிச்சிருக்கும். ஏன்னா குரு உங்களுடைய ராசியில தனாதிபதி இருக்காரு. அவரு பகை வீடு, உங்களுக்கு பாதகாதிபதி. அவ்வளவு நிம்மதியெல்லாம் உங்களை வச்சிட மாட்டாரு. எந்த பணமும் சரி, எந்த செல்வமும் சரி ஈஸியா உங்கள்கிட்ட வந்து சேர்க்க மாட்டார். அதுதாங்க பிரச்சனை. பாதகாதிபதி வேலையை கண்டிப்பா செய்வார். என் அன்பு மிதுன ராசி நண்பர்களாக இருந்தால், மிதுன லக்ன நண்பர்களாக இருந்தால், குரு பகவானுக்கு உங்க வாழ்க்கை முழுவதும் வியாழக்கிழமை விரதம் இருங்க. தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. அப்படி விரதம் மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா
அப்படியே அது மாற்றி தலைகீழாக செயல்படும். எல்லாம் அனுபவங்க. நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். அதனால் ஒன்றுமே பண்ண வேண்டாம். வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா இந்த பாதகாதிபதி உங்களுக்கு ஒரு வகையில் யோகாதிபதியாக மாறிடுவார். அதனால மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கினாலும் சிந்திச்சு செயல்படுங்க. தேவையான விஷயத்துக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுங்க. உங்களுடைய 2ஆம் வீட்டுல சந்திரன். குடும்பத்துல எப்பொழுதுமே குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். பண வரவுலையும் குழப்பம் இருக்கும். தெளிவா கிடைக்காது, வராது. அதே போல இன்னொரு ஸ்தானம் சொன்னல 5ஆம் வீடு, அவர் இப்ப விரயஸ்தானத்துல இருக்காரு. இந்த ஆண்டு பிறக்கும் போது 5ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துல இருக்காரு. நிம்மதியா நிறைய செலவு பண்ண போறீங்க, நிறைய வாங்க போறீங்க. இன்னும் சொல்ல போனா உங்கள் சந்தோஷத்துக்காக நிறைய சம்பாதிக்க போறீங்க. நிறைய சொல்லலாம். கோடி கோடியா கொட்ட போகுது, கோடி கோடியா அள்ள போறீங்க, பீரோ முழுவதும் பணம் வரப்போகுது, பேங்க் அக்கௌண்ட்ல பணம் கொட்டிக்கிட்டே இருக்க போகுதுன்னு நிறைய சொல்லலாம். ஆனா ஒரு பக்கம் நீங்க சிரிச்சிருவீங்க. ஏன்னா எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, இதை செய்யலாமா வேணாமா, இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா, இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமா, அதே மாதிரி இவர் சொல்றதை நம்பலாமா அல்லது அவர் சொல்றதை நம்பலாமா, இப்படி பல குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்திலேயே சரி விடு அப்புறம் பார்த்துக்கலாம் தூக்கி போட்டு போயிடுவீங்க. முதல்ல அந்த தூக்கி போடுறத விடுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உடனுக்குடன் செஞ்சு முடிக்கிற குணத்தை முதல்ல கொண்டு வாங்க. ஏன்னா எது ஒரு பலனாக இருந்தாலும், பாக்கியமாக இருந்தாலும், யோகமாக இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக தான் கிடைக்கும். நீங்க அவசரப்படக்கூடாது. அதுதான் இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற விதி சூட்சமம். உங்களுக்கு உடனே யோகம் கிடைக்காது, பாக்கியம் கிடைக்காது. உழைக்கிற பணம் செல்வம் கிடைக்கலாம், அது முழுசா கிடைக்காது, அரைகுறையா கிடைக்கும். அப்ப பொறுமையா இருந்தாதான் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அது எப்படி தெரியுமா பொறுமை? ஒரு தொழிலில் வேலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாதிரி மாசக்கணக்கில் வருஷ கணக்கில் வெயிட் பண்ணணும். அப்போ அதனுடைய பலன் பல மடங்கு, 100 மடங்கு 1000 மடங்கு கிடைக்கும்ல. அந்த மாதிரி தான் எந்த ஒரு வேலை தொழில் செஞ்சாலும் அவசரப்படாம பொறுமையா இருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியையும் சாதனையையும் உங்களால் படைக்க முடியும். லாபம் பெருசா இருக்கும். அது மட்டும் இல்ல, 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்து பல தொழில்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பார், பல ஐடியா கொடுத்திருப்பாரு. ஒரு நிலையில்லாத தொழில் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு சந்தேகத்தோடய செஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் எடுத்திருக்கிற இந்த தொழிலோ வேலையோ செயலோ அல்லது துறையோ எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஜெயிக்கணும், கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆகணும், கண்டிப்பாக குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும், சொர்க்கத்தையே இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னா இதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் எந்த வேலை தொழில் செஞ்சாலும் முதல் வேலை செய்கிறீங்களா, அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு கம்பெனியா, இதுதான் ஃபஸ்ட்டு தொழிலா, இதுதான் நீங்கள் ஆசைப்பட்ட துறையா, முதல்ல ஆசைப்பட்ட துறையா, எது முதலாவதாக இருந்தாலும் அதை கைவிட்டுட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஆசை வரும், நீங்கள் டக்குன்னு முடிவெடுப்பீங்க. ஏதாவது ஒரு பாதைக்கு உங்களை கொண்டு போய் விடும். அந்த தொழில் வேலை அந்த துறையை தேர்ந்தெடுங்க. மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பீங்க. கண்டிப்பாக அது உங்களை கோடீஸ்வரனாக்கும். 2வது வேலையும் 2வது தொழிலும் 2வது முயற்சியும் 2வது துறையும். நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இது ஒரே வழி, இதுதான். ஜெயிக்கவே முடியல புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கம்பெனியில் இருந்தாலும் சரி, தூக்கி போட்டுட்டு வெளில வாங்க. 2வது வேலையில் போய் சேருங்க. கம்மியான சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு அந்த கம்பெனியை வாங்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு, அல்லது பெரிய பொறுப்பில் வரக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஆசைப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்பெனியில் ஒரு டீ பாயாக சேருங்க. கிடைக்கிற வேலையில் சேருங்க. சம்பளத்தை நீங்கள் முதல்ல சொல்லாதீங்க. சம்பளம் உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களா உங்கள் திறமையை பார்த்து கேட்பாங்க. ஏன்னா 2வது வேலை தொழில் கேட்க வைக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் முதல் தொழிலாக இருந்தால் தூக்கி போடுங்க, 2வது தொழிலுக்கு வாங்க. ஐயோ இந்த தொழில் எனக்கு உசுருங்க, இந்த தொழிலில் சாதிக்கணுங்கிறது லட்சியங்க, இந்த தொழிலால் தான் எங்கள் குடும்பமே வாழுதுங்க அல்லது நல்லா இருக்குங்க, 90% இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்த தொழிலை தூக்கி போட்டுட்டு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொழிலுக்கு உங்களை கொண்டு போய் விடும், ஒரு வியாபாரத்தை கொண்டு போய் விடும். அதை செய்யுங்க. மிகப்பெரிய சக்ஸஸை உங்களால் அடைய முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா இதெல்லாம் எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க, அனுபவத்தில் சொல்கிறேன். நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், அந்த அனுபவம் சக்ஸஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் இன்னும் ஃபோன் போட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்க. தேவையில்லாமல் நாளை வேஸ்ட் பண்ணிட்டோம், வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், 2வது ஒரு தொழிலை எடுத்தங்க, சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நன்றி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பணபரஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுற அமைப்பு அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதில் செயல்படாதீங்க. அதில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குலாம்
ஈடுபடாதீங்க. யார் எடுத்துக்கிறாங்களோ அல்லது யார் துரோகம் பண்றாங்களோ அவங்களுக்கே அதை விட்டுருங்க. விட்டு கொடுத்துருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு இடம் அது. நீங்க பிடிச்சீங்க அப்படின்னா அது மிஸ் ஆகும். நீங்க விட்டீங்க அப்படின்னா உங்கள்ட்ட வந்து சேரும். அதே போல பாக்கியாதிபதி தான் உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி. அந்த பண வரவு ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அவமானம், இழப்பு, துன்பம், துக்கம், கஷ்டம் எதுலெல்லாம் உங்களுக்கு வருதோ அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஒரு இடத்துல நீங்க அவமானப்படுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பெரிய ஆளா மாறி காட்டுவீங்க. உங்க ஈகோவை சீண்டுறது இதுதான். ஒரு இடத்துல விபத்து நடக்குது அப்படின்னா உங்க வாழ்க்கையில் அதுக்கப்புறம் விபத்து நடக்கவே நடக்காது. முன்னெச்சரிக்கையா நீங்க இருந்துருவீங்க. எந்த இடத்துல நீங்க இழந்தீங்களோ அந்த இடத்துல தேடுங்க. உங்களை மிகப்பெரிய வெற்றியை, வருமானத்தை, செல்வத்தை கொடுக்கும். அதே போல 11ஆம் வீடு. 11ஆம் வீடு அப்படிங்கிறது செவ்வாய் அதிபதி. இந்த விஷயத்தெல்லாம் நான் சொன்னது மாதிரி செய்றீங்க அப்படின்னா லாபம் அப்படிங்கிறது வேகமா உங்களுக்கு வரும். நீங்களும் இந்த தம்ப்நெயில்ல இருக்கிறது மாதிரி பணம் காசை எண்ணுவீங்க. உங்க குடும்பத்துல நகை வாங்கிட்டு இருப்பாங்க, வீடு வாங்குவாங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க. இதெல்லாம் இந்த ஆண்டு கண்டிப்பா நடக்க போகுது. புதிய வேலை, புதிய தொழில், சொந்த தொழில் தொடங்குற, சொந்த வியாபாரம் தொடங்குற யோகம் நிறைய உண்டு. சம்பள உயர்வு உண்டு, பதவி உயர்வு உண்டு, இடமாற்றம்லாம் கண்டிப்பா உங்களுக்கு உங்க இஷ்டப்படி கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். நீங்க எப்பயோ வாங்கி போட்ட ஒரு பொருளோ, இடமோ அல்லது எப்பவோ செய்த உதவியோ உங்களுக்கு பூமராங் மாதிரி இப்ப பெருசா கிடைக்கும். ஒரு 2 பவுனு அல்லது 20 பவுனு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்ப அது உங்களுக்கு மிக உயர்ந்த வருமானத்தை கொடுக்கும். ஒரு சென்ட் 2 சென்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்ப லட்சக்கணக்கில் அது உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. தொட்டதெல்லாம் தங்கமாகக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு பணம் உங்களுக்கு கிடைக்கும். படிப்புலாம் நீங்க இஷ்டப்பட்ட படிப்பு, அதுல ஜெயிப்பீங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறி இந்த உலகமே மெச்சிக்கிற அளவுக்கு கோடீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்க போறீங்க. இந்த உலகத்துல இல்லைனாலும் உங்களை சுத்தி உள்ளவங்கள்ட்ட அல்லது உங்கள் ஊர்ல, உங்கள் மாவட்டத்துல மிகப்பெரிய அந்தஸ்தை, புகழை அடையக்கூடியவர்கள் நீங்க. நிறைய சவால்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சவால்களும், தடைகளும், பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்காகவே வருது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது எதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வராங்க உங்களை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னா அந்த ஆயுதத்தாலே அவங்கள திருப்பி போடுறது. அதுதான் உங்களை கஷ்டப்படுத்துற, அவமானப்படுத்துற, துன்பத்தை கொடுக்கிற, இழப்புகளை கொடுக்கிற, கடனாளி ஆக்கின, நிம்மதி போக வச்ச எந்த ஒரு விஷயமோ அங்க இருந்து தான் உங்களுடைய ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அதை வச்சுதான் நீங்க பெரிய ஆளாக போறீங்க. அதாவது உங்களுடைய மைனஸ் தான் பிளஸ் ஆக மாத்தி நீங்க ஜெயிக்க போறீங்க. பல யோகம் வரப்போகுது, பல விஷயங்கள் நடக்க போகுது. சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதாவது கடன் வாங்குறதுல ஆண், பெண் அடுத்த பாலினத்தவர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை தெளிவா பார்த்துட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய குடும்பத்து மேல எப்பொழுதுமே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருங்க. சந்தேகப்படாதீங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ இருங்க. இந்த 3-4 விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நீங்களும் கோடீஸ்வரனாக கண்டிப்பா அடுத்த வருஷம் என்ன சொல்லுவீங்க? நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கமெண்ட் வந்து பண்ணுவீங்க. இது உண்மைங்க. இது இந்த பிரபஞ்சத்தின் மேல நம்பிக்கையோட சொல்றேன். அப்புறம் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சாலும், என்னதான் வாழ்க்கையில நம்ம உழைச்சாலும் நமக்குன்னு சில தெய்வங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த தெய்வத்துக்காகவே இந்த பரிகாரம் பண்ணுங்க, வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. சரிங்க, பரிகாரத்துக்கு வருவோம். பரிகாரம் அப்படிங்கிறது நாம செஞ்ச செயல்களுக்கு சில பாவங்கள் வந்து சேர்ந்திருக்கும். அந்த பாவத்தால தான் நம்ம வாழ்க்கையில ஒரு வயசு வரைக்கும் நம்மளால முன்னேறவே முடியாது. காரணம் என்னன்னு தெரிஞ்சுங்க. பிறந்த உடனே எல்லாரும் கோடீஸ்வரனா பிறந்திருக்க மாட்டாங்க. ஏழையா பிறந்து குடும்பத்துல பெரிய கஷ்டப்பட்டு, அவஸ்தைப்பட்டு, அவமானத்தை சந்திச்சு, போகாத இடமெல்லாம் போய், செய்யாத வேலையெல்லாம் செஞ்சு, படாத அவமானத்தை எல்லாம் பட்டு, ஒரு 35-40 வயசுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, முன் செஞ்ச பாவங்கள், நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு 20-30 வருஷம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில நாம முன்னேறோம். கெட்ட கர்மாவை தீர்த்துட்டு நல்ல கர்மாவை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால இந்த தலைமுறையில எந்த பாவங்களும் நம்ம செய்யக்கூடாது. முதல் விஷயம். 30-35 வயசு வரைக்கும் அனுபவிக்கிறோம். 2வது விஷயம். அப்படியே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பாவங்கள்லாம் போகும். மிக முக்கியமா 25 வயசு உங்களுக்கு ஆகுது, இன்னும் நான் 35-40 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுமா நான் முன்னேறதுக்கு
அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ தான் என்னுடைய பாவம் தீருமா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தான் இந்த பரிகாரம். நாமளே வருத்திக்கிறோம், அவ்வளோதான். அதாவது நம்முடைய பாவங்கள் போகணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. என்ன செய்யலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஈசனுக்கான பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களுடைய அருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நாம எல்லா வினைகளையும் தீர்த்து, எல்லா கர்மாவையும் தீர்த்து நம்ம வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அதெல்லாம் போகணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சிவனுடைய பஞ்சபூத தலங்கள் இருக்கு. திருவானைக்காவல் இது நீர்ஸ்தலம், சிதம்பரம் ஆகாயஸ்தலம், காஞ்சிபுரம் நிலஸ்தலம், திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம், காளஹஸ்தி காற்று ஸ்தலம். இந்த 5 ஸ்தலங்களுக்கும் முடிஞ்சா போகலாம். இல்ல எங்களால் 5 இடத்துக்கும் தனித்தனியா போக முடியாது, கொஞ்சம் வசதி இல்லை அப்படின்னா, அடுத்த பரிகாரமா இந்த 5 ஸ்தலமும் ஒரே இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா மதுரையில் இருக்கு. அது எந்தெந்த கோவில்? நீர் ஸ்தலமாக திருவாப்புடையார் கோவில், ஆகாய ஸ்தலமாக பழைய சொக்கநாதர் கோவில், நிலஸ்தலமாக இன்மையில் நன்மை தருவார் கோயில், நெருப்பு ஸ்தலமாக தென் திருவாலவாயர் கோவில், காற்று ஸ்தலமாக முத்தீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற இந்த 5 கோவில் மதுரையை சுத்தியே இருக்கு. இதை எழுதிக்கிங்க. 5 இடத்துக்கு போக முடியல அப்படின்னா ஒரே ஊர்ல மதுரையில போய் இந்த 5 இடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சபூத அருள் உங்களுக்கு கிடைச்சிரும். இது கிடைச்சிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் சாதிப்பீங்க. எல்லாமே கிடைச்சிரும். கோடீஸ்வரர் ஆவது 101% உண்மை. சரிங்க, எங்களால் மதுரைக்கு போக முடியல, வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான வீட்டில் பரிகாரம், இதையாவது தயவு செஞ்சு செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் சக்தி அதிகரிக்கும், வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், பிரச்சனையே வராது. என்ன செய்யணும் அப்படின்னா, பஞ்சதீப எண்ணெய் கேள்விப்பட்டிருப்பீங்க. பசு நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி 5 எண்ணெயை கலந்த பஞ்சதீப எண்ணெய் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. நம்ம நெய் ஊற்றுவோம், நல்லெண்ணெய் ஊற்றுவோம் தீபத்துக்கு. ஆனால் அந்த 5 எண்ணெயை வாங்கி ஊற்றுனீங்க அப்படின்னா பஞ்சதீபத்துடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பல சாபங்கள் தீரும். இந்த எண்ணெயை வாங்கிக்கிங்க. பரிகார நேரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 2 கிழமையில காலையில் 6 மணி இல்லைன்னா மாலை 6 மணி, இந்த 2 டைம் எடுத்துக்கங்க. வழக்கம் போல் காலையாக இருந்தால் குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் துவைச்ச ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உடுத்திக்கிட்டு கோலமாவால் வாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் தீப தூபம்லாம் ஏற்றிக்கிங்க. பூஜை அறை இல்லையா, நீங்கள் ஏதோ இடத்துல சாமி போட்டால் வச்சுருப்பீங்க, அங்கெல்லாம் தீப தூபம் ஏற்றிக்கிங்க. வீட்டில் வெள்ளி செவ்வாய் இல்லைன்னா எல்லா நாளுமே முடிஞ்சா ஒரு சாம்பிராணி புகை ஏற்றி விடுங்க, ஊதுபத்தி ஏற்றி விடுங்க, இல்லைன்னா பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வாங்கி எப்பொழுதுமே டெய்லியும் ஏற்றத்துக்கு பாருங்க. வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் எதிர்மறை சக்தியும் வீட்டுக்குள்ளார வரவே கூடாது. அது இருந்துச்சுன்னா இந்த சாம்பிராணி, இந்த புகையாலே காணாம போயிடும். இந்த பஞ்சகாவிய விளக்கு சாம்பிராணி இருக்குல்ல, அதெல்லாம் ஹோமம் வளர்க்கறதுக்கு ஈக்குவலான பொருள். உங்களுக்கு தரமானதா பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னது மாதிரி குட் பேபி ஜெய்சான் இந்த கம்பெனியில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. பாரம்பரியமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களாக தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60-70 பொருட்கள், இன்னும் அவங்கள்ட்ட 100 பொருட்கள் மேலே வரப்போகுது. குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் கலப்படம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கையாக சொல்கிறாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அவங்கள்ட்ட இந்த பஞ்சதீப எண்ணெயும் இருக்குது, இந்த தீப பொருட்களும் இருக்குது, பூஜை பொருட்களும் இருக்குது. அதனால் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரி, தீப தூபம் ஏற்றிக்கிட்டு பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி 5 முகம் கொண்ட விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா பஞ்சதீப எண்ணெய்னா பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம் அது. அதனால் 5 முக விளக்க ஏற்றிக்கிட்டு அப்படி உட்காருங்க. நல்லா வேண்டிக்குங்க. குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, நவக்கிரகங்களை, லட்சுமி தேவிகளை, 30 முக்கோடி தேவர்களை, அதே போல் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை கடைசியாக சொல்லுங்க. மகாலட்சுமி மந்திரம். மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதி. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 108 முறை 108 நாட்கள் நீங்கள் செவ்வாய் வெள்ளிலையும் சொல்லலாம், இல்லை தினமும் காலையில் மாலையிலையும் சொல்லலாம். 108 முறை ஒரு நாளைக்கு மொத்தம் 108 நாள் சொல்லி முடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவைக்கு மேலே அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி கொண்ட மந்திரம். 108வது நாள் ஒரு இடத்த வாங்குவீங்க, அல்லது வீடு கட்டிட்டு இருப்பீங்க, அல்லது சுபகாரியம் நடக்கும் உங்கள் வீட்டில். உங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே சந்தோஷமாக சுகமாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. பணங்காசை ஒரு பக்கம் எண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் நகை வாங்கிட்டு இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்க, இன்னொரு பக்கம் தேவையான பொருட்கள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க.
இப்படி ஆளாளுக்கு செலவு பண்ணாலும் வற்றாத செல்வம் உங்களுக்கு இந்த லட்சுமி தேவியால கிடைக்குங்க. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. ஓம் க்ளீம் லட்சுமியே நமக, ஓம் க்ளீம் லட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரங்க. கடன் தொல்லையே இருக்காது. நீண்ட நாள் நோய்கள் தீரும். வாஸ்து தோஷம் வீட்டில் இருந்துன்னா காணாம போயிடும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். செல்வ வளம் கொட்டுன்னு கொட்டும். சரிங்க, இந்த புத்தாண்டு பலனை பார்த்துருப்பீங்க. கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையில வர தடைகள், தோல்விகள் நம்ம திறமைய மேம்படுத்திக்கிறதுக்காகத்தான், முன்னேற வழி கொடுக்கறதுக்காகத்தான். அதனால தடை என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான அடித்தளம். உலகத்தில் உள்ள முன்னணி கோடீஸ்வரர்கள்லாம் இதை தான் நமக்கு வாழ்க்கை பாடமா சொல்லி கொடுக்குறாங்க. கனவுகளை விடாமல் பிடித்துக் கொள்ளும் மன வலிமையும் தடைகளை தாண்டும் துணிச்சலும் உங்கள்கிட்ட இருந்தா எந்த நிலையில இருந்தாலும் உச்சியை அடைவீர்கள், புகழை அடைவீர்கள், செல்வத்தை அடைவீர்கள். தடைகளை, தோல்விகளை கண்டு அஞ்சாமல் அதை ஒரு பாடமாக கொண்டு முன்னேறுவதே வெற்றியின் ரகசியம். நண்பர்களே, தோழிகளே, அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.